அடே அறிவு கெட்ட அறிவாளிகளா, இங்க வாங்க. உன் பேரனும் பேத்தியும் தேஞ்ச செருப்பு விளக்கமாற எடுத்துட்டு வந்து வெக்கமில்ல உனக்கு மானங்கட அடிப்பான். 2 ஏக்கர்ல புதகுலி உனக்கு கடற்கரையில். என் கடற்கரையை நீ கல்லறையாக்குனது எவ்வளவு பெரிய கொடுமை. வங்கியில் பணம் வைத்து விட்டு போவீர்கள். பணம் வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தருமா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். நீங்கள் மழை இல்லை என்றால் மழையை பெற முடியாது. நீங்கள் மழை பொழிவை பெறுகிறீர்கள். அது நாங்கள் கொடுத்த கொடை உங்களுக்கு. நாங்கள் கொடுத்தது. ராமநாதபுரம் சிவகங்கை மண்ணின் மக்கள் நாங்கள் தந்தது உங்களுக்கு. ஏன்? கடல் எங்களுக்கு இருக்கிறது, உங்களுக்கு கடல் இல்லை. உங்களுக்கு இயற்கை ஒரு பெருங்கொடையை தந்திருக்கிறது, மலை, மேற்கு தொடர்ச்சி மலை. எங்களுக்கு கடல் இருக்கு, மலை இல்லை. அதனால் என் மண்ணில் மழை இல்லை. என்னுடைய கடல் நீர், என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, இங்கே பாருங்க. மனித வாழ்க்கைக்கு என் தம்பி தங்கைகளே, சாதி இல்லாத வாழ முடியும், மதம் இல்லாத வாழ முடியும், கடவுள் இல்லாத உடனே வாழ முடியும், இறை நம்பிக்கை அற்றவன் கூட வாழ முடியும். ஆனால் சூரியனும் கடலும் காற்றும் நீரும் இல்லாத வாழவே முடியாது உன்னால். இதை நன்கு புரிஞ்சுக்கணும். அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று நம்முடைய வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தருளிய மறைமொழி போதிப்பதென்ன? உலகின் எல்லா மொழிகளும் அகர ஒளியில் தொடங்குவது போல இந்த உலகம் தோன்றியது சூரியனில் இருந்து. ஆதி பகவன் முதற்றே உலகு. உலகில் முதலாக பிக் பேங் தியரியை பாடியவன் நம்முடைய பாட்டன் வள்ளுவ பெருமகனார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனில் ஏற்பட்ட பெருவெடிப்பின் காரணமாக அது வெடிச்சு சிதறிய துகள்கள் தான் இத்தனை கோள்களும். அதில் ஒரு நெருப்பு துகள் தான் இந்த பூமி துண்டு. நாளடைவில் மேல்மட்டம் குளிர்ந்து நீர் உண்டாகுது. H2O, ஹைட்ரஜன் 2 விழுக்காடும் ஆக்சிஜன் 1 விழுக்காடும். ஒரு வேளை ஆக்சிஜன் 2 விழுக்காடும் ஹைட்ரஜன் 1 விழுக்காடும் இருந்தால் நீர் வராது. இயற்கையின் விதியை பாரு. ஹைட்ரஜன் 2 விழுக்காடும் ஆக்சிஜன் 1 விழுக்காடும் கலந்து நீர் உருவாகுது. நீர் உருவான பிறகு அந்த நீரில் ஒரு செல் உயிரினம் உருவாகுது, அமீபா. அதில் இருந்து உலகில் இத்தனை உயிர் பெருக்கம் உருவாகி இருக்கிறது. இதை நன்கு புரிஞ்சுக்கணும். அதனால் தான் நமது மூதாதை நீரின்றி அமையாது உலகு என்று பாடுவான். இப்ப அந்த சூரியன் தான் உலகின் தந்தை. உலகத்தில் எத்தனையோ இனங்கள் இருக்கு. சூரியனுக்கு பொங்கல் வைத்து சூரியனை வழிபடுகிற ஒரு இனக்கூட்டம் தமிழர்கள் மட்டும்தான். நன்கு விளங்கணும். சூரியன் இல்லை என்றால் எந்த இயக்கமும் இல்லை. நன்கு விளங்கணும். இந்த இலையம் பச்சையா இருக்கு, காரணம் சூரிய ஒளி. உங்கள் தலையில் சூரிய ஒளி விழுகும்போது தலை வெடிக்கிற அளவுக்கு வெப்பமாக இருக்கு. அதே வெப்பம், அதே சூரிய ஒளி மரத்தில் படுகிற போது, இலையின் மீது படுகிற போது, மரத்தின் கீழே நீ இருக்கிற போது குளுகுளுவென்று இருக்கிறது. அதை அந்த இலை தாங்கி கொள்கிறது. நம்முடைய அப்பா இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்மாழ்வார் அவர்கள் சொல்கிறார்கள், அங்கே ஒரு சமையல் நடக்கிறது என்று. மரத்தின் இலையில் ஒரு சர்க்கரை மாற்றம். சூரிய ஒளியில் இருந்து பச்சையத்தை உள்வாங்கி இலைகள் எல்லாம் பச்சையாக தெரிகிறது என்கிறார். இதை நன்கு என் தம்பிதைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இது அறிவியல், இது உயிரியல். இதை கற்காமல் நீ எனக்கு ஓட்டு போட்டு பயனில்லை. நீ புரிஞ்சுக்கணும். இதை நீ உன்னுடைய வாத்தியார் நடத்துவாரான்னு எனக்கு தெரியாது, நான் நடத்துறேன், கத்துக்க. அது நன்கு புரிஞ்சுக்கணும். இது பரீட்சைக்கு வராது, ஆனா இது படிச்சாதான் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், நீ நிம்மதியா வாழ முடியும். இப்போ இந்த சூரிய ஒளி, கடல் தாய், அவன் தகப்பன் தாய், இருவர் இணைவில் நீராவி போகுது. வெப்பத்தை வைத்து நீரை கொளுத்தினால் அம்மா சோறாக்கும் போது உலை கொதிக்கும் போது நீராவி மேல வருது. அது மாதிரி ஆவி போகுது. ஒரு தேநீரை குவளையில் சூடா ஊத்தினாலும் ஆவி பறக்குது. அந்த ஆவி சூரிய வெப்பத்தில் கடல் நீராவியாகி மேல போகுது.
காற்று மண்டலத்தில் சுத்துது. அதால மேகமா மாற முடியல. காரணம் கனம் குறைவா இருக்கு, அடர்த்தி குறைவா இருக்கு. அப்ப எப்போது மேகமா மாறுது? மனித உடலின் வேர்வை, விலங்குகளின் வேர்வை, மரங்களின் வேர்வை. மரத்துக்கு வேர்க்குமா? வேர்க்கும். அரச மரத்துக்கு 24 மணி நேரம் வேர்க்கும். ஆலமரத்துக்கு 24 மணி நேரம் வேர்க்கும். ஆலமரம் அரச மரம் 24 மணி நேரமும் மூச்சு காற்ற, உயிர் காற்ற வெளியிடும், ஆக்சிஜனை. வேப்ப மரம் பகல்ல வெளியிடும், இரவில் கரியமில வாயு, நச்சு காற்று, கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். இரவில் நீ வேப்ப மரத்து நிழல்ல படுக்க கூடாது. படுத்தினா நெஞ்ச யாரோ அழுத்துற மாதிரி இருக்கும், மூச்சு அடைக்கும். நீ பேய் அடிக்குதுன்னு நினைச்சுக்கிற, பேய் அழுத்துதுன்னு நினைச்சுக்கிற. இல்ல, சுவாசிக்க முடியாது. ஏன்னா அது நச்சு காற்றை வெளியிடுது. அதனாலதான் வேப்ப மரத்து நிழல்ல இரவில் படுக்க விடுறதுல படுக்கிறது இல்லை. அது பேய் இல்லை, அறிவியல். நன்கு புரிஞ்சுக்கணும் நீ. அப்போ வேப்ப மரத்துக்கு வேர்க்குது. வேர்க்காத 3 மரம் இருக்கு. ஒன்று சீம கருவேலை, இன்னொன்று தைல மரம்ங்கிற யூக்கலிப்டஸ்ங்கிற அந்த சனியை, இன்னொன்று முந்திரி மரம். முந்திரி மரத்தை மன்னிக்கலாம், முந்திரி பழம் தருது, அந்த விதை தருது, கொட்டை தருது, அது மதிப்பு மிக்கதாக இருக்குது, விடலாம். ஆனால் இந்த சீம கருவேலை யூக்கலிப்டஸை ஒழிக்காமல் நம்ம ஓயக்கூடாது. அது ரெண்டும் மரங்களின் பிசாசுகள். சமூக நல கேடுகளை சமூக நல காடு என்று நட்டு வைத்த மேதைகள் இவர்கள்தான். இவர்கள்தான் என் அன்பிற்குரியவர்களே. காரணம், தாள் செய்வதற்கு, பேப்பர் செய்வதற்கு. பேப்பரின் பயன்பாட்டை குறை. எழுதுறியா? இந்த பக்கம் அடிச்சு, அந்த பக்கம் அடிச்சு, இந்த பக்கம் அடிச்சு வீணாக்காத. அங்கிருந்து எழுது. பின்பக்கமும் எழுது. ஒரு பக்கத்தில் எழுதி ஒரு பக்கத்தை தூக்கி போடாத, தயவு செய்து போடாத. 2 பக்கமே எழுது, 2 பக்கமே எழுது. பழைய செய்தித்தாள் இருக்கா? இந்த தாள்கள்லாம் வீணாகுதா? கீழே போட்டாத, சேமிச்சு வை, மறு சுழற்சிக்கு கொடு. 1 மீட்டர் உயரமுள்ள செய்தித்தாள்களை நீங்க திருப்பி சுழற்சிக்கு கொடுத்தீர்கள் என்றால் 7 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரம் பாதுகாக்கப்படுகிறது என்று நம்முடைய அப்பா நம்மாழ்வார் சொல்லுகிறார். அதை கத்துக்கிறீங்க. பூமியை பாதுகாக்க கத்துக்கிறீங்க. பூமி உங்களை பெற்ற தாயிலும் மேலானவள். அவளை போல ஒரு அதிசயம், உலக அற்புதம் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்ப நன்கு விளங்கிக்கணும். இப்ப என்ன, இந்த நீராவி எல்லாம் வேர்த்து மேல போயிருதா? கரி தூசு காற்று மண்டலத்தை எல்லாம் சுத்துது. அதெல்லாம் சேர்ந்து மேகம் ஆயிருது. வெள்ளை வெள்ளையர்னு மேகம் ஓடுது பாருங்க, அது கருமேகம் போகுது பாருங்க. அந்த மேகத்தை காற்று தள்ளுது, தள்ளி கொண்டு போகுது. தள்ளி கொண்டு போய் அந்த காற்று தள்ளி கொண்டு வர மேகத்தை தடுத்து நிறுத்துகிற கோட்டை, பேரரண் மலைகள். நீ வாகனத்தில் பயணம் செய்யும் போது மலை முகடுகளில் தலைப்பாகை கட்டியது போல மேகங்கள் படுத்து கிடப்பதை நீ பார்க்கலாம். அவர் தடுத்து நிறுத்தி இருக்கிறார். இந்த பூமிக்கு மழை பொழிவை கொண்டு வரக்கூடிய ஆற்றல், மேகத்தை அறுவடை செய்து மழையாக பூமிக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்றது உலகிலே மரங்கள் தான். மரங்கள் தான். அதனால்தான் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்று எழுதி வைக்கிறார்கள். செய்யல, உங்கள் பிள்ளைகள் செய்வோம். அதனால்தான் உங்க பிள்ளைகள் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பண திட்டம் என்று 2016 ஆட்சியின் வரைவில் கொடுத்து இதுவரை அதை நட்டு வளர்த்து கொண்டு வருகிறோம். அதிகாரத்தை கொடுத்தால் உங்கள் மகன் 5 ஆண்டுகளில் இந்த என் பூமி தாயை, தமிழகத்தை பச்சை போர்வையால் என் தாயை போர்த்தி விடுவேன். பச்சை போர்வையா, எங்க பார்த்தாலும் பசுமையா. நீ சுவிட்சர்லாந்துல போறியா, ஆஸ்திரேலியாவுக்குள்ள போறியா, எங்க போறாயினே தெரியாது. அப்படி ஒரு பசுமை காடுகளை என் நிலத்தில் வளர்த்து வச்சிருவேன். அப்ப அறுவடை செய்து எப்படி வருது? இந்த மேகம் போகுதா? மரங்கள்ல, மலைகளுக்கு மேல அடர்த்தியாக காடுகள், 100 அடி 200 அடி 150 அடிக்கு மரங்கள் வளர்ந்து இருக்குது. பெரிய பெரிய மரங்கள். அந்த மரங்கள் பாரு, அது இலை இருக்குல்ல, இலை அப்படியே பூ இருக்குல்ல, வேர்ல கொட்டி 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 பல ஆண்டுகள் அப்படியே கிடந்த உடனே மக்கி அது மண் வடிவம் பெற்றது.
வேரில் மண்ணாயிருது. இப்ப மழை பொழியுது. மழை எப்படி? அடர்ந்த காடுகள் குழு 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 குழுன்னு இருக்குது. இந்த குளிர்ச்சி தான் அந்த குளிரை பார்த்தோன்னே மேகம் கொட்டிடுது. அப்ப அந்த குழு குழு என்று எங்க இருக்கோ மேகம் மழையை கொட்டிடுது. அந்த மலையை உடனே கீழே மரங்கள் விடுவதில்லை, மழை விடுவதில்லை. என்ன செய்து? அந்த மரங்கள் இலையில தேக்கிக்கிறது, கீழே வேர்ல தேக்கிக்கிறது, மீதி உருண்டு ஓடியாருது பாருங்க. அதை கிராஸ் லேண்டு, சமவெளி புல், சமமான புல்வெளிகள், அந்த புல்வெளிகளில் அந்த புற்கள் தன் உணவுக்கு நீரை தேக்கிக்கிறது. திருப்பி கொஞ்சம் உருண்டு வருது. சோலை காடுகள் என்று அடர்ந்த புற்கள் இருக்குது. அந்த புல் வேர்ல தன் உணவுக்கு தேக்கிக்கிறது. தன் உணவை தேக்கியது போக அது என்ன செய்யுது? குழந்தையின் தட்டில் நீ சோறை போட்டினா 4 பருக்கை எடுத்து வாயில் வைக்கும், 2 பருக்கை கீழே விழும். அப்படி தன் உணவு தேவை போக ஒரு சிறு துளிகளை இந்த புல்கள், இந்த மரங்களின் வேர்கள் உருட்டி விடுது. அப்ப பல கோடிக்கணக்கான நீர்த்துளிகள் உருண்டு ஒரு அருவியாக உருவெடுக்குது. அப்படியே கொட்டுது. ஒரே நாள்ல கொட்டி விடல. நேற்று பார்த்தா குற்றாலத்தில் அருவி கொட்டுது, வெள்ளப்பெருக்கம்ங்கிறான். ஒரே நாள்ல கொட்டிட முடியும்? இயற்கை அப்படி செய்யல. 1 மாத காலம் 2 மாத காலம் கொஞ்சம் கொஞ்சமா கொட்டுது. காரணம் அந்த புற்கள், அந்த மரங்கள். நல்லா என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள் கவனிச்சுக்கணும். அந்த மரத்தை நட்டவன் யார்? அங்க மலை முகடில் நீ போய் மரம் நட்டியா? இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்க மரத்தையெல்லாம் நீ நட்டியா? நம்ம அப்பாவா, நம் தாத்தாவா, நம் பாட்டனா, நம்ம பாட்டனா? எவனும் இல்லை. அவ்வளவையும் நட்டது பறவைகள், காக்கை, மைனா, சிட்டு, கொக்கு, வவ்வால், இவைதான் அத்தனை மரங்களையும் நட்டது. அதனாலதான் பறவைகளை கொன்றாதீங்கிறான். இந்த வேப்ப மரம் இருக்கு, இங்க ஒரு வேப்ப மரம் இருக்கு, இத்தனை மரங்கள் இருக்கு, இங்க வேப்ப மரம் இருக்கு. அந்த பழத்தை காக்கா, மைனா தன் உணவுக்காக சாப்பிட்டுட்டு கழிவா போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படி 2-3 முத்து அந்த வேப்ப விதை அப்படி சேர்ந்து இருக்கும். அப்புறம் தான் அது முளைக்கும். அந்த உடலுக்குள்ள போய் ஒரு வேதி மாற்றத்தை அடையுது. அதுக்கப்புறம் தான் முளைக்கிற திறனை பெறுது. அது இங்கனிக்கிலே போடுறது இல்லை. அதை சாப்பிட்டு மலையில் போடுது, வயலில் போடுது, காட்டில் போடுது, கம்மாக்கில் போடுது. அப்போ கண்ட இடங்களிலெல்லாம் இந்த விதையை தூவுது. இன்னைக்கு நாம எங்க கட்சி நாம் தமிழர் பிள்ளைகள் விதைப்பந்து தூவுகிறோம். ஆனால் அதற்கு முன்பு இங்க பாருங்க, விதைகளின் தூதுவனாக, இயற்கையின் தூதுவனாக இருந்து நாடெங்கிலும் காடுகளை நட்டு வளர்த்தது பறவைகள் என்பதை அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் மறந்து விடக்கூடாது. அப்ப அங்க மலையில் இருந்து அருவி வருது, அருவியில் இருந்து ஆறு வருது, நமக்கு நீர் வருது. இப்ப தெரியுதா? மழை இல்லை என்றால் மழை இல்லை, மழை இல்லை என்றால் நீர் இல்லை, வளம் இல்லை. அப்ப மழை இல்லை என்றால் என்ன? வெள்ளாமை இல்லை. நீர் இல்லைன்னா வெள்ளாமை இல்லை, வெள்ளாமை விவசாயம் இல்லைன்னா உணவு இல்லை, உணவு இல்லைன்னா உயிர் இல்லை, உயிர் இல்லைன்னா உலகம் இல்லை. எனவேதான் உங்கள் பிள்ளைகள் உழவை மீட்போம், உலகை காப்போம். உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. இந்த உண்மையை உங்களுக்கு உணர்த்துறோம். யாராவது ஒரு திமுக கட்சிக்காரர அல்லது பாரதிய ஜனதா இருக்கிற அந்த கட்சிக்காரர அல்லது அதிமுகவில் இருக்கிற அதிமேதைகளை யாரையாவது இது ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லு. அவர்கள் பேசுவார்கள். மரம், ஹா மரம். நான் பேசுறேன், இந்த இயற்கை தாயின் மகன் பேசுறேன். மரம், ஆ மரம், மண்ணின் வரம். மரம் மழை, மரம் என் மூச்சு காற்று, மரம் என் உயிர், என் உயிர், என் ஆக்சிஜன், என் உயிர். மரம் பறவைகளின் வீடு, மரம் பறவை பட்சிகளின் உணவு, மரம் என் நிழல், மரம் மழை, நான் அவங்க. மரம் காசு, பணம், துட்டு, வெட்டு. அப்படியே வாகனத்தில் போய்கிட்டு இருக்கேன், 2 பக்கம் மலைகள். மலை என் பூமி தாயின் மார்பு, அதிலிருந்துதான் எனக்கு அருவி. என் தாயின் மார்பில் பால், பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவி பால். அருவி, அருவி, அருவியிலிருந்து ஆறு,
ஆறிலிருந்து நீர், நீரிலிருந்து சோர், சோரிலிருந்து வயிர், வயிறிலிருந்து உயிர், உயிரிலிருந்து வாழ்க்கை. ஆஹா மலை, மலை இயற்கையின் அரும்பெரும் கொடை, அரும்பெரும் கொடை, இயற்கை அரும்பெரும் கொடை. வணங்குறோம். மலை பலாயிரக்கணக்கான உயிரினங்களின் வாழ்விடம். பல்லி, பாம்பு, பூச்சி, தேளு, நட்டுவாக்கிளி, கரையான், கொக்கு, குருவி, யானை, கரடி, சிங்கம், புலி, மான், மயில் எல்லாவற்றினும் வாழ்விடம். அது தனித்த பெரு உலகம். கடல் எப்படி பலாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான உயிரினங்களின் தாயகமோ வாழ்விடமோ, அதுபோல மலை பலாயிரக்கணக்கான உயிரினங்களின் வாழ்விடம். உனக்கு பூமி, அவனுக்கு மலை, அவனுக்கு கடல். எல்லாம் மானுடனுக்கான பயன்பாட்டுக்கு இருக்கு. நீ எல்லாம் யோசிச்சு பாருங்க. பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் மலையில வாழுது. அந்த உயிரினங்களால மலைக்கு ஒரு துளி சேதம் யாராவது சொல்லுங்க, ஒரு சின்ன பாதிப்பு யாராவது சொல்லுங்க. கடைசியா வந்த இந்த மனித பிசாசு இருக்கே, இதாலதான் அந்த மலைகளுக்கு ஆபத்து. இவர்கள் அந்த மலையை கடந்து போகிறார்கள். மலை, சாண்ட், கல்குவாரி, காசு, பணம், துட்டு, வெட்டு. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என் பேரன்பு மிக்க பெற்றோர்களே, என்னுடைய நம்பிக்கைக்குரிய தம்பி தங்கைகளே, இவர்கள் மரங்களை வெட்டி அழிக்கிறார்கள். ஒரு மனிதனின் தேவை 422 மரங்கள். இந்த அரசு சொல்வது 29 மரங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது என்று. ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் 1/3 காடுகள் இருக்கணும். அதாவது 33 விழுக்காடு காடுகள் இருக்கணும். ஆனால் இவர்கள் 13 விழுக்காடு தான் காடுகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஆனால் இருக்குதா என்றால் அது தெரியாது. ஆனால் இந்த மரங்கள் இல்லை. என்னிடத்தில் ஆட்சி வருகிறது, உங்கள் மகனிடத்தில். நான் நட்டு வளர்த்து வைத்து விடுவேன். மரம் நடுதலை மக்களின் இயக்கமாக மாற்றி விடுவேன். இப்படி 100 நாள் வேலை திட்டத்தில் சும்மா உட்கார்ந்து பல்லாங்குழி ஆடி படுத்து உறங்க முடியாது. நீ மரக்கன்று நடணும், நீ தண்ணி ஊற்றி வளர்க்கணும். ஒரு பள்ளிக்கூடத்து மாணவன் 10 மரக்கன்றுகளை நட்டு வளர்த்துட்டால் பிராக்டிக்கல் மார்க் என்று போடுவான், கூடுதல் மதிப்பெண். என் பிள்ளைக்கு நான் கூடுதல் மதிப்பெண் போடுவேன். 10 மரக்கன்று நட்டியாயா 10 மதிப்பெண்கள். 100 மரக்கன்று நட்டுட்டானா சிறந்த தமிழ் தேசிய குடிமகள் விருது. நாளைக்கு படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்கு வரானா, வேலைக்கு வரானா, இதுக்கு ஒரு சான்றிதழ் கொடுப்பேன். அந்த சான்றிதழை நீட்டிட்டா வேலையில் முன்னுரிமை கொடுப்பேன். மக்கள் இயக்கமாக மாற்றி மரங்களை நட்டு வளர்ப்பேன். தண்ணிக்கு என்ன செய்வாய் சீமான்? கழிவு நீர்களை இப்ப 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 சின்னாலப்பட்டியில் என் சொந்தக்காரன் புறா விடுவான். ட்ரைனேஜ் தண்ணி கனிவு நீராக ஒரு இடத்துல போய் சேமிப்பேன், அதை சுத்திகரிப்பேன், கழிவு அகற்றி அந்த நீரை எடுத்துக்கிடுவேன், ரோடு போட பயன்படுத்துவேன், வீடு கட்டாதையே கொடுப்பேன். மரக்கன்று நட்டு வளர்க்குறதுக்கு இந்த தண்ணியை பயன்படுத்துவேன். அப்படி எல்லா நாடங்களும் பயன்படுத்தலாம். நாடங்களும் அந்த நீரை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்துவேன். இது யார் செய்யற செயல்? இந்த மண்ணை, இந்த மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற மகனால் தான் இது செய்ய முடியும். காதலிக்கிறவன் தான் அதை செய்ய முடியும். காசா நினைக்கிறவன் அதை செய்ய மாட்டான். அதான் இங்க இருக்கிற சிக்கல். மரத்தை நட்டு வளர்த்துற முடியும். இன்னைக்கு தனிப்பெரும் முதலாளிகள் அப்போலோ, கின்லே, மினரல் ஏதோ இருக்கு, எனக்கு தெரியல, பல பேர்கள் இருக்கு, வாயிலே நுழையில. அது சுத்திகரிக்கப்பட்ட நீருங்கிறான், மினரல் வாட்டருங்கிறான். வாட்டருக்குள்ள மினரல் இருக்கணும். மினரல்னா கண்ணுக்கு தெரியாத பூஞ்சை, காளான்கள், பாக்டீரியாக்கள் இதெல்லாம் இருக்கும். இதுதான் மனித உடலுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது. இப்ப இந்த மினரலை கொன்னுட்டு கொலை செஞ்சுட்டு சுத்திகரிக்கிறங்கிற பேர்ல வெறுமனே தண்ணியை கொடுப்பான். இப்போ நீ இதை குடிப்ப, போத்தல் இருக்கிறத, தாகம் நிற்கும். தண்ணீரால் உன் உடலுக்கு கிடைக்கக்கூடிய ஆற்றல், சக்தி அது கிடைக்காது. தனிப்பெரும் முதலாளிகளுக்கு வித்தாச்சு, கொடுத்தாச்சு உரிமையை. இப்போ கடும் கோடை,
எனக்கு தண்ணி கிடைக்கல, எங்கள் அம்மாவுக்கு கிடைக்கல, எங்கள் பெரியத்தாவுக்கு கிடைக்கல, என் சின்னம்மாவுக்கு கிடைக்கல, யாருக்கும் என் சொந்தங்கள் கிடைக்கல. அந்த முதலாளிக்கு மட்டும் எங்கிருந்து வருகிறது தண்ணி? எந்த காலத்திலும் போத்தலில் தண்ணி கிடைக்கிறது. ஃபோன் அடித்தா குடுவையில் அந்த அப்போலோ கிண்ல கேன் வருது. எப்படி வருது? அது நல்ல தண்ணியா? அதை குடிக்கலாமா? யார் அதுக்கு சான்றிதழ் கொடுத்தது? இப்போ உங்க மகன் ஆட்சிக்கு வந்துட்டேன், நோ, தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது, தடை சட்டம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீ அப்போலோ முதலாளிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்ட, தண்ணீரை வித்துக்கலான்ட்ட. நான் என்ன சொல்றேன், நீ நல்ல தலைவனா இருந்தா நீ என்ன செய்யணும்? 200-300 ஏக்கர்ல ஏரிய வெட்டிக்க, மழை பெஞ்சோன நீரை தேக்கிக்க, அந்த நீரை சுத்திகரிச்சு மக்களுக்கு வித்துக்க. நீ சொல்லியிருக்கணுமா இல்லையா? நிலத்தடி நீரை உறிஞ்சி வித்துக்கொள்ள நீ அனுமதி கொடுத்தது யார்? நீ எப்படி கொடுப்ப? 500 அடி 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிந்து கொண்டால் இந்த மரத்தின் வேர் எவ்வளவு தூரம் கீழே போகும்? இந்த மரங்களின் வேர்கள் எவ்வளவு தூரம் கீழே போகும்? தண்ணியை நீ உறிஞ்சி வித்துட்டா தண்ணிக்கு எங்க போகும்? சரி, புல்லு பூண்டு எங்க போகும்? அது வேறு எவ்வளவு தூரம் இருக்கும்? எவ்வளவு பெரிய துரோகத்தை, பச்சை துரோகத்தை மனிதன் உலக உயிர்களுக்கு செய்கிறான் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பாருங்க. கொடுமை நிகழ்த்திட்டான். ஒரு சராசரி மனநிலையில் இருக்கிற ஒரு மனிதர்கள் செய்கிற செயல் அது. என் அன்பு பெற்றோர்களே, அருமை தம்பி தங்கைகளே, 8 கோடி மக்கள், 100 கோடி மக்களுக்கு தான் குடிநீர் இருக்குது. அப்ப தெரியுது தட்டுப்பாடு வரப்போகுதுன்னு. 2 விழுக்காடு தான் குடிநீர் இருக்குது. 2% 2 விழுக்காடு. இந்த 2 விழுக்காடு தான் இருக்குது. ஐயோ பேராபத்து, அதை 20 விழுக்காடாக உயர்த்துவது எப்படி? சிந்திக்காத மனித மூளை. 100 கோடிக்கு தான் குடிநீர் இருக்குது. அப்ப மீதி இருக்கிற 700 கோடி மக்களுக்கு என்ன செய்வது? பேராபத்து, நீர் வளத்தை பெருக்க வேண்டும் என்று சிந்திக்காத இந்த மனித மூளை, 100 கோடி பேருக்கு தான் தண்ணி இருக்கா, அது 2 விழுக்காடு இருக்கா, வித்தா நல்லா சம்பாதிக்கலாம், விற்க ஆரம்பிச்சான். இந்த இடத்துல தான் உலக உயிர்களுக்கான துரோக சிந்தனை பிறந்து விட்டது. என் உடன் பிறந்தார்கள். கொடூர மூளை, ஒரு அரக்கன், ஒரு பிசாசு, ஒரு கொடுங்கோலனின் மூளை கூட இதை சிந்திக்காது. ஏனால் தண்ணீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. இந்த மரத்துக்கு தேவை, இந்த பூண்டுக்கு தேவை, இந்த செடிக்கு தேவை, அந்த கொடிக்கு தேவை, அந்த கிளிக்கு தேவை, அந்த மைனாவுக்கு தேவை, இந்த உங்களை கடிக்கிற மூட்டை பூச்சிக்கு தேவை, உங்களை கடிச்சு டெங்கு வந்து சங்கூத வைக்கிற கொசுவுக்கு தேவை, தவளைக்கு தேவை, தேளுக்கு தேவை, பாம்புக்கு தேவை, எல்லாவற்றுக்கும் தேவை. ஆனால் நீங்க பாருங்க, வலைவழியில கடும் விஷம் கொண்ட பாம்பு கொத்துனா செத்து போயிடுவோம். அந்த பாம்பு கெஞ்சுது தண்ணி விடுன்னு. மனிதன்கிட்ட வந்து அவன் என்ன செய்யறது தெரியாம போத்தலை திறந்து ஊத்துறான், குடிச்சிட்டு அப்படியே போகுது. அணில் இங்க பாருங்க, கையெடுத்து கும்பிட்டு அப்படி அப்படி கேட்குது, தண்ணி கேட்குது. இந்த பாவம் இந்த மானுட பதர்களை சத்தியமா நிம்மதியா வாழ விடாது. கொடுமைங்க. மலையிலிருந்தா அருவி வந்தது, அங்கிருந்தா நமக்கு ஆறு தண்ணியெல்லாம் வந்துச்சு. மலை அடிவாரத்தில் தொட்டியை கட்டி இந்த அரசு தண்ணி ஊற்றி வைக்குது காட்டு எருமைகளுக்கும் மான்களுக்கும் விலங்குகளுக்கும். ஒரு காட்சி இருக்கு, என் தம்பிகள் வலைவழியில பார்க்கலாம். யானை வருது, இந்த தொட்டியில கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதுக்கு இயற்கை தும்பிக்கை கொடுத்தோடனே தும்பிக்கை உள்ள விட்டு தண்ணியை குடிச்சிட்டு போயிடுச்சு. ஒரு காட்டு மாடு வருது, தண்ணியை பார்த்துருச்சு, அதுக்கு தண்ணி தொட்டிக்கு கீழே கிடக்கு, குடிக்க முடியல. தாகத்தோட நாக்க சுத்தி 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 வருது. பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் வருது. இந்த பாவிகளை, இந்த கொடுங்கோளர்களை என்ன செய்வீங்க? காரணம், அங்கே காடுகளை வெட்டி அழிச்ச, மழையை நொறுக்குன, மழை பொழிவு குறைஞ்சிருச்சு, தண்ணீர் வறட்சி ஆயிடுச்சு. இதான் நடக்குது. இன்னைக்கு உங்க பிள்ளை சின்னால பெட்டி பேசுறது, சீமான் பேசுறது உங்களுக்கு பொதுக்கூட்ட பேச்சில் செய்தி இல்லை. 10 ஆண்டுகள் கழிச்சு நீங்க படும்போது இந்த மகனை தேடி வருவிய. நான் போதிக்கும் போது உங்களுக்கு புரியாது, பாதிக்கும் போது நான் சொல்வது சரி என்று படும். அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும், நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். இந்த சூழல் உங்களுக்கு வருவதற்கு முன்பு எச்சரிச்சுக்கணும். தூத்துக்குடியில், ராமநாதபுரம், சிவகங்கையில் எங்கள் அம்மா ஒரு குடம் தண்ணீர் 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க.
எங்கள் வீட்டுக்கு குறைஞ்சது சமைக்க குடிக்க 5 குடம் தேவை. 5 குடம் எவ்வளவு ரூபா? எவ்வளவு ரூபா? குடும்ப தலைவிக்கு 1000. ஒரு நாளைக்கே 200 ரூபாய்க்கு தண்ணி வாங்குறோம். நான் என்ன கேட்குறேன், ஐயா ஸ்டாலின்ட்ட, தண்ணீரை எங்களுக்கு நல்ல தண்ணீரை கொடுங்க, 1000 ரூபாய் நீங்களே வச்சுக்கிறீங்க, நீங்களே வச்சுக்கிறீங்க. தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள். உங்கள் மகன் ஆட்சிக்கு வந்தால் தண்ணீர் விற்ப தடை. தூய குடிநீர் நானே விநியோகிப்பேன், என் மக்களுக்கு நானே கொடுப்பேன். என்ன பண்ணுவேன்? புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குவேன், இருக்கிற நீர்த்தேக்கங்களை பராமரிப்பேன், ஆக்கிரமிப்பிலிருந்து அகற்றுவேன், புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீரை சேமித்து வைப்பேன். என் பிள்ளைகளுக்கு சாகும்போது கொடையாக அதை கொடுத்துட்டு போவேன், மரங்களை வச்சுட்டு போயிடுவேன். இதையெல்லாம் என்னால் உருவாக்கிவிட முடியும். நீரை தேக்கிற முடியும், மரங்களை நட்டு வளர்த்த முடியும். ஆனால் மலையை என்னால் எப்படி உருவாக்க முடியும்? உங்களால் உருவாக்க முடியுமா? அமெரிக்க அதிபர் கையெழுத்து போட்டால் அரிசி பருப்பு விளையுமா? ஐயா மோடி அவர்கள் கையெழுத்து போட்டால் வெண்டைக்காய் வெள்ளரிக்காய் வருமா? இல்லை அவர்கள் வளர்க்கிற யாகங்களில், அவர் செய்கிற பூஜைகளில், உங்கள் ஜபங்களில், உங்கள் தொழுகையில், உங்கள் அழுகையில் மலை மறுபடி உருவாகி வருமா? உங்களால் படைக்க முடியுமா? மணலை உங்களால் உருவாக்க முடியுமா? மலை உங்களுடையதா? யாரை கேட்டதை நொறுக்கினீர்கள்? அதை காசாக பார்த்த கண்களை பொசுக்க வேண்டாமா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்க வேண்டாமா? அதை பணமாக பார்த்த மூளையை நொறுக்க வேண்டாமா? கொடுமை கொடுமை. மணல் என்ன இப்படி வீடு கட்டுவ? ஏண்டா வெள்ளைக்காரன் போட்ட பீரங்கி குண்டு தகர்க்க முடியாத ஒரு கோட்டை மண்ணால் என் தாத்தன் பாட்டன் பூலித்தவன் கட்டி வச்சிருந்தான். மண்ணால் கட்டிய கோட்டையை வெள்ளைக்காரனின் பீரங்கி குண்டு தகர்க்க முடியல. வைத்தியக்காரங்க. மிகப்பெரிய பெருவுடையார் கோயில் உலகத்தின் முதல் அதிசயம் அதுதான். தமிழன் அதை கேட்கல, மறைச்சிட்டான். 7 அதிசயங்கிறான். அதில் ஆகச்சிறந்த முதல் அதிசயமே எங்களுடைய பாட்டனார் கட்டிய பெருவுடையார் கோயில் தான். அது என்ன ஆத்து மணல் அள்ளி மலை மணல் அள்ளியும் கட்டப்பட்டதெல்லாம் மடையர்களே. ஒரு கேடுகட்ட கூட்டம் இது. அதே அறிவிற்சிறந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். காடு, இந்த காடுகளின் தந்தை யோகி சுந்தரலால் பகுகுணான்னு ஒரு பெரிய மேதைவன். காடுகளை நட்டு வளர்க்குறதே அவன் வேலை. அப்படி நிறைய மேதைகள் நம்ம நாட்டில் இருக்கான். காடுகளை நட்டு வளர்த்துக்கிட்டே இருக்கிறது நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் சொல்றார், காடுகள் தான் நம்முடைய கலாச்சாரத்தை நாகரிகத்தை பாதுகாக்கிற புண்ணிய ஸ்தலங்கள், புனித தலங்கள்ங்கிறார். அந்த சுந்தரலால் பகுகுணா போல உங்கள் பிள்ளைகள் நாடெங்கிலும் காடுகளை நட்டு வளர்த்து என் மண்ணை ஒரு வளமான மண்ணாக நாங்கள் மாற்றுவோம். எங்க அப்பா நம்மாழ்வார் அவர்கள் சிலப்பதிகாரத்தில் ஒரு இருக்குது, ஒரு பாட்டு, மாதவி பாடுவது போல, மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பு ஆடை அதுபோர்த்து கருங்கையல் கண்விழித்து ஒல்கி நடந்தாய் வாழி காவேரி. இது பாட்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, காவிரி இரு கரையிலையும் வண்டுகள் இசைக்கிறது, இன்னிசை பாடுது, இன்னிசை பாடிக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த மரங்கள்ல இருக்கிற பூக்கள் எல்லாம் அந்த காவிரி ஆற்றின் மேல விழுகும்போது பூக்களையே ஆடையாக இந்த காவிரி தாய் சூடி கொண்டது போல, உடுத்தி கொண்டது போல இருக்குது. அங்கங்கே கெண்டை மீன்கள் துள்ளி துள்ளி விளையாடுது. கயல்விழி கண் விழித்துன்னு ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது போர்த்து கயல்விழி கண் விழித்து துள்ளி துள்ளி கெண்டை மீன்கள் விளையாடுவது. அந்த கெண்டை மீன்கள் தான் உன் கண்களோ. இடுப்பை வளைத்து நெளித்து நடைபோட்டு வரும் காவிரியே நீ வாழி என்று மாதவி பாடுவது போல அந்த பாட்டை நம்முடைய பாட்டன் இளங்கோவடிகள் பாடியிருக்க. இப்ப அப்பா என்ன சொல்றாங்க, காவிரி நதி மட்டுமல்ல, காவிரி ஆறு மட்டுமல்ல, எல்லா ஆறுகளும் இடுப்பை வளைத்து நெளித்து அழகாக நடைபோட்டு வரும். அதற்கு என்ன செய்யணும்? கரை நெடுக மரம் நடுக என்று சொல்றார். நீ கரை நெடுக
மரம் நடுக, எல்லா நதிகளும் அழகுற நடைபோட்டு போகின்றது. நீ எங்க நதியே இல்லையே. இங்க பேசின என் தம்பியில் சொன்னாங்க, நச்ச ஆலைகள், சாய கழிவுகள், ஆலைகளின் கழிவுகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் ஆறுகளில், ஏரிகளில், குளங்களில் கொட்டி நீரை நஞ்சாக்கி விட்டார்கள். 3 வயது குழந்தைக்கு புற்றுநோய் என்றால், தாய்ப்பாலை தவிர எதையும் அருந்தாத பருகாத ஒரு குழந்தைக்கு புற்றுநோய் என்றால், அவள் புகைத்தாளா, ஹான்ஸ் போட்டாளா, பீடா போட்டாளா, கஞ்சா குடித்தாளா, அல்லது சாராயம் குடித்தாளா, எதுவும் செய்யாத ஒருவளுக்கு புற்றுநோய் ஏன் வந்தது என்றால், தாய்ப்பால் நஞ்சாகி போனது. தாயின் பால் தான் உலகத்தில் தூய்மையானது. அது ஏன் நஞ்சானது? தாய் உண்ட உணவு விஷமானது. தாயின் உணவு ஏன் விஷமானது? கத்தரிக்காய் கத்தரிக்காய் இல்லை, வெண்டைக்காய் இல்லை. என் அன்பு பெற்றோர்களே, நான் சிறுவனாக இருக்கும்போது, நீங்கள் சிறுபிள்ளைகளாக இருக்கும்போது பூச்சி கத்தரிக்காய் என்ற ஒன்றை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்போது யாராவது ஒருவர் பூச்சி கத்தரிக்காயை காட்டுங்கள். கத்தரிக்காய் இருக்கும், பூச்சி கடிக்காது, கடிச்சா செத்துரும். ஏன்னா கத்தரிக்காயே விஷமா இருக்கு. மாம்பழத்தில் அறுத்தால் 10 மாம்பழம் அறுத்தால் 9 மாம்பழத்தில் வண்டு இருக்கும். இன்னைக்கு ஏதாவது ஒரு மாம்பழத்திற்குள் வண்டு காட்டுங்கள் பார்ப்போம். இருக்காது. ஏனென்றால் அவன் விதையிலேயே விஷத்தை தடவிறான். மரபணு மாற்றி விதையிலேயே. பூவிலேயே நீ என்ன பண்ற? பூச்சி மருந்து அடிச்சிடுற. அப்புறம் எப்படி பூச்சி போய் உட்காரும்? அப்ப உணவு நஞ்சாயிருது, மரபணு மாற்றப்பட்டுருச்சு. தக்காளி 1 கிலோ தக்காளி வாங்கினால் குறைஞ்சது ஒரு 10 பழம் இருக்கும். ஆனால் 1 கிலோ தக்காளி, ஒரே பழத்தை ஏன் 1 கிலோ தக்காளி ஆக்கக்கூடாது? விதையை மாற்று, மரபணு மாற்றுறது. அந்த மரபணு மாற்றத்தில் என்ன? தவளை கொழுப்பு இருக்குல்ல, பன்னி கொழுப்பு, தவளை கொழுப்பு, கண்ட கர்மாந்திரத்தை இதில் சேர்த்துறது. தக்காளி 2 நாளில் வெடிச்சு அழியிரும். ஆனால் இன்றைக்கு தக்காளி 1 மாதம் கூடையில் இருக்கும். நீ அண்ணன் சொல்றது சந்தேகம் வந்தால் சோதிச்சு பார்த்துக்க. தக்காளியை கீழே போட்டால் தெரிச்சிடும். இப்போ தக்காளியை கீழே போட்டால் குதிச்சிடும். ஏன்னா உள்ளே இருக்கிறது தவளையின் கொழுப்பு. உனக்கு சந்தேகமா இருக்கா? நம்ம வீட்டில் விளையிற நாட்டு தக்காளியை விட்டுட்டு கடையில் விற்கிற ஒரு தக்காளி வாங்கி கீழே போட்டுப்பாரு. எல்லாம் மாறிட்டது. உன்னுடைய நாட்டு மாட்டு பால் A2 வகை, உன் தாயின் பால் A2 வகை. தாயின் பாலுக்கு ஒப்பானது நாட்டு மாட்டு பால். நாட்டு மாடு 1 லிட்டர் கறக்கும், 1.5 லிட்டர் கறக்கும். ஆனால் அது பாலை கறக்கும். சீம பசு 6 லிட்டர் கறக்கும், 4 லிட்டர் கறக்கும், 5 லிட்டர் கறக்கும். பால் இல்லை, பால் போல ஒன்று, அது விஷம். உன்னுடைய நாட்டு மாட்டு பாலை குடி. கண்ணுக்குட்டியை அவுத்து விடு. நின்றுச்சுன்னா என்ன கேளு, ஓடும். இளங்கன்று பயமறியாதம்பான், துள்ளி ஓடும். சீம பஸ் இருக்குல்ல, காரம் பஸ், அந்த கண்ணுக்குட்டி அவுத்து விடு, நகர்ந்துருச்சுன்னா என்ன கேளு, அங்கேயே நிற்கும். உன்னுடைய நாட்டு மாடு சாணி போடுச்சுன்னு வச்சுக்க, ராத்திரி போடுச்சுன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அதில் புழு, வண்டு இருக்கும், பூச்சி இருக்கும். அது காலையில் நீ எடுத்துக்கொண்டு குப்பையில் வச்சு 6 மாதம் கழிச்சு நிலத்தில் போட்டினா உரமாகும். அந்த சீம பசு ஒரு சாணி போடுதில்ல, ராத்திரி போடுச்சுன்னா காலையில் பாரு, காஞ்சி அப்படியே ராட்டியாகி சக்கையாகி காற்றுல பறந்து ஓடிடும். நன்கு விளங்கிடணும். என் தம்பி சொன்னான்ல, இது என்னுடைய பாரம்பரிய மரம் இல்லை, இதில் பறவை கூடு கட்டாது. அது என்னுடைய பாரம்பரிய மரம், அதில் என்னுடைய பறவை கூடு கட்டும். பறவைகள் கூடு கட்டாது, தேனீக்கள் கூடு கட்டாத மரம் மரம் அல்ல. அது மண்ணின் சாபங்கள். இந்த மரம் காற்று, நச்சு காற்றை உறிஞ்சி மூச்சு காற்றாக எனக்கு கொடுக்கும். இது ஒரு வேலையும் செய்யாது. பூமிக்கு பாரம், நீரை உறிஞ்சி வளத்தை கெடுக்கும். அதனாலதான் உங்கள் பிள்ளைகள் சொல்றோம், 1 வேலை 2 வேலை இல்லை, 1 கோடி வேலை இந்த சின்ன மூளைக்குள்ள. அதனால எங்களுக்கு என்ன தரணும்? கோடி வேலை செய்வதற்கு கூடி வாருங்கள். ஒன்று நீங்க செய்வனா, ஒரே ஒரு ஓட்டு இந்த விவசாயிக்கு போட்டுருங்க. ஒரே ஒரு ஓட்டு. 50 ஆண்டுகள் திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, ஒரு 5 ஆண்டுகள் உங்கள் பிள்ளைகளுக்கு. பூமியின் சொர்க்கமாக
உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தமிழ்நாடு என் தாய்நாட்டை நாங்கள் மாற்றி படைக்கவில்லை என்றால் அப்புறம் எங்களை கேளுங்க. அப்புறம் கேளுங்க. இந்த சின்னாலப்பட்டியில் வச்சு செருப்பால் அடிங்க. அப்புறம் கேளு. உனக்கு உனக்கு மன நோய் இருக்குது. என் மக்களுக்கு ஒரு மன நோய் இருக்குது. ஆடு மாடு வளர்த்தல் அவமானம் நினைக்கிற. எத்தனை தடவை சொல்றது? கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்காரு, நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காங்க, இயேசுநாதர் மேய்ச்சிருக்காரு. நீ இப்ப ஆடு மாடு மேய்க்கிறது அசிங்கம்னா இவர்கள் எல்லாம் நீ அசிங்கப்படுத்துறான்னு அர்த்தம். என்ன உனக்கு பிரச்சனை? ஒரு ஆடை வித்தா 20,000 தர்றான், என்ன எவனாவது 20,000 வாங்குவானா? பாத்துக்க. நீ ஒரு பன்னுக்குட்டி 40,000 போகுது. புரியாம பேசிட்டு இருக்கிற. இயற்கை வேளாண்மைன்னு பேசுற. ஆர்கானிக் ஃபுட்டு கடையில் எழுதி இருக்கான், ஆர்கானிக் ஃபுட்டு. இங்கு மரச்சக்கு என்ன கிடைக்கும்னு. அப்ப எல்லாம் திரும்புறான். மரச்சக்கு என்னைக்கு வர்றான்? எல்லாம் வர்றான். கருப்பட்டிக்கு வர்றான். கருப்பட்டி காய்ச்ச ஆள் இல்லை, ஏன்னா பணபரம் இல்லை. கருப்பட்டி காய்ச்சறதுக்கு ஆள் இல்லை. உலகம் திரும்புது இயற்கை உணவுக்கு, உற்பத்தி இல்லை. அதனாலதான் உங்க பிள்ளைகள் என்ன சொல்றோம்? வேளாண்மையை அரசு பணியாக மாத்திருவேங்கிறேன். நானே கவர்மெண்ட்டை வேளாண்மை செய்வேன். அது உனக்கு ரொம்ப டேய், டாஸ்மாக் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் வேலை பார்க்குறான். உலகத்துக்கு சாப்பாடு போடுறேன்னா கவர்மெண்ட் வேலையை வேலை பார்க்கக்கூடாதா? சொல்லு சொல்லுப்பா. கலெக்டர், காவல்துறை அதிகாரி எல்லாரும் கவர்மெண்ட். இவங்களுக்கு சோறு போடுறது எங்கள் ஆத்தாளப்பேன், அவன் கவர்மெண்ட் வேலையாக கூடாதா? ஆடு மாடு கோழிக்கு ஊசி போடுறாருல வெட்னரி டாக்டரு, கவர்மெண்ட் எம்ப்ளாய். இந்த ஆடு மாடை வளர்க்குறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்கக்கூடாதா? எப்படி இருக்கு? ஆவின் பால் அரசு விற்கும். ஆவினை யார் மேய்க்கிறது? அடே அறிவு கட்ட அறிவாளிகளா, வாங்க. மாடு இல்லாம பால் எங்க வரும்? ஆவின் பால்னா நீ நம்பி குடிச்சிருவியா? அது பாலா? பால் போல ஒன்று. எல்லா காலத்திலையும் மாம்பழம் சாப்பிடலாம். எல்லா காலத்திலையும் மாம்பழம் ஒரு பருவத்துக்கு காய்க்கும், அதோட அழிஞ்சிரும். அடுத்த பருவம் வர வரை காத்திருக்கணும். ஆனால் எப்பவும் மாம்பழம் சாப்பிடலாம்னு ஒரு போத்தல்ல கெமிக்கலை கலந்து இந்த மாம்பழத்தை கசக்கி அதை ஊற்றி வச்சுக்கிட்டு மேங்கோ ஃப்ளேவர், லெமன் ஃப்ளேவர், அதுபோல நீ சாப்பிடுறது மில்க் ஃப்ளேவர், நாட் அ மில்க். அதை நீ விளங்கணும். உங்க பிள்ளை என்கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்க, நான் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்ட வந்தவன்ல, 5000 ஏக்கரில் ஏர் பூட்ட வந்தவன். நல்லா கவனிச்சுக்கணும். உழுவேன், வேளாண்மை செய்வேன், ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணையை உருவாக்குவேன், படிச்ச என் பிள்ளைகளை விவசாயம் பார்க்க வைப்பேன். வேளாண்மை செய்வது, வேளாண்மை நம் தொழில் அல்ல, நம் பண்பாடு. நிலம் நிலம் மண்ணல்ல, நம் தாய். தாய் குழந்தைக்கு பால் ஊட்டுவது, சோறு ஊட்டுவது எப்படி தொழில் இல்லையோ, அப்படி என் பூமி தாய் எனக்கு உணவூட்டுவதும் தொழில் அல்ல, அது ஒரு வாழ்வியல், அது என் பண்பாடு. எவன் தயவும் இல்லாம உலகத்துல எவர்கிட்டயாவது கையேந்தணும். ஒரு மனிதன், வக்கீல், டாக்டர், இன்ஜினியர், எவன்கிட்டயாவது கையேந்தணும். ஆனால் உலகத்தில் எவன்கிட்டையும் கையேந்தாமல் இந்த உலகில் வாழ முடியும் என்றால் ஒருவனால் தான் முடியும். அது வேளாண்குடி மகனால் மட்டும்தான் வாழ முடியும். ஆனால் அவனும் இன்று கைகட்டி கையேந்திர நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டான். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான், வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது. ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடு இல்லை, சுடுகாடாக மாறுகிறது. இதுதான் தத்துவம். இன்னைக்கு விவசாயி வாழ முடியாமல் தற்கொலை செய்து சாகிறான், செய்தி. நாளைக்கு நீ சோறு இல்லாமல் சாக போகிறாய். எச்சரிக்கை மணி, முன்னறிவிப்பு. கவனமா இரு, கவனமா இரு. விளையாட்டா எடுத்துக்கிறாத, விளையாட்டா எடுத்துக்கிறாத. இவன் செத்து போயிடுவான். கருணாநிதி பல நாச திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு செத்து போயிட்டாரு. ஜெயலலிதா பல கொடுந்திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு செத்து போயிட்டாங்க. புதகுழியை தோண்டி நம்ம அடிக்க முடியாது, எலும்பு கூட எடுத்து அடிக்க முடியாது. இந்த பயல்களும் செத்து போயிடுவான்.
நானும் செத்து போயிடுவேன், நீனும் செத்து போயிடுவ. ஆனால் உன் பிள்ளைகளுக்கு என்ன வச்சுட்டு போவாயின்னு ஒரு தடவை யோசி. நீ இந்த நாட்டை சுடுகாடாக்கிட்டு போனால் நீ புதைக்கப்பட்ட இடத்தில் உன் பேரனும் பேத்தியும் தேஞ்ச செருப்பு விளக்கமாற எடுத்துட்டு வந்து வெக்கமில்ல உனக்கு மானங்கட அடிப்பான். அன்னைக்கு என் மலையை நொறுக்கும் போது என்ன பண்ணிட்டு இருந்த? என் மணலை அள்ளி போயிடும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? என் அன்பு தம்பி தங்கைகளே, ஆற்று மணலை ஈரத்தோட அள்ளி லாரியில் ஏற்றி கொண்டு போற போது பாறை உந்திலே தண்ணீர் கொட்டுகிறது. ஈரத்தோட லாரியில் மண்ணை ஏற்றி கொண்டு போகிற போது ஒரு லாரியில் மட்டும் 1500 லிட்டர் தண்ணீர் போகிறது என்கிறார்கள். 1500 லிட்டர் தண்ணீர். அது சொட்டு சொட்டாக மணல் லாரி போகும்போது கவனியுங்கள், சொட்டு சொட்டாக தண்ணீர் வடிக்கும். எம்சாண்டில் ஈரம் இருக்காது, ஆனால் ஈரத்தை ஊற்றி தண்ணீரை வடிப்பான். ஏன்? அந்த எம்சாண்டு மணல் காற்றுல பறந்து ஓடிடக்கூடாதுன்னு ஈரத்தை ஊற்றி இருக்க வச்சு கொண்டு போவான். அதுவும் சொட்டு சொட்டாக தண்ணீரை வடிக்கும். அது தண்ணீர் அல்ல என் அன்பு உடன் பிறந்தார்களே, நம் தாய் பூமி வடிக்கிற கண்ணீர் என்பதை என்னரும் பிள்ளைகளே, என்னை என் மாரை அறுத்து என் தோலை அறுத்து கொண்டு போகிறார்களே, நான் இல்லை என்றால் தண்ணிக்கு என்ன செய்வீர்கள்? தாகத்துக்கு என்ன செய்வீர்கள்? உணவுக்கு என்ன செய்வீர்கள்? பட்டினி கிடந்து செத்து போவீர்களே. எச்சரித்துக் கொள்ளுங்கள், எச்சரித்துக் கொள்ளுங்கள் என்று தாய் கண்ணீர் விட்டு போகிறாள். கவனியுங்களின் உடன் பிறந்தார்களே, கவனியுங்கள். எல்லாம் பணம் என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் உயிரினும் இனிய என் தம்பி தங்கைகள் எச்சரித்துக் கொள்ள வேண்டும், விழித்துக் கொள்ள வேண்டும். சாதாரணமா மழைன்னு நினைச்சிடாத. அது இல்லாம எப்படி வீடு கட்ட முடியும்? அந்த கேள்வியை நீங்க கேட்காது. வீடு கட்ட முடியும். ஒரே ஒரு கேள்வி கேளு. தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் ஆற்று மணல் அள்ளப்பட்டதா? இந்த கேள்விக்கு அதிமுக ஆட்சியாளர்கள் திமுக ஆட்சியாளர்கள்ட்ட கேள்வி. நேரங்க ஐயா பெரியசாமி வீட்டுக்கு போ, உங்க சீமான் கேட்க சொல்றாரு. தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்குத்தான் இந்த ஆற்று மணல். 32 ஆறுகளில் மணல் 500 ஆண்டுகளுக்கு அந்த மணலை கொண்டு போயிருக்கலாம். ஒரு அடி ஆழத்திற்கு அள்ளி சீராக அள்ளி அரசே வாங்கி, அரசு டாஸ்மார்க் சாராயத்தை விற்கும் போது மணலை வாங்கி பொதுமைப்படுத்தி தன் நாட்டு குடிகளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த மண்ணை விநியோகம் செஞ்சிருக்க முடியாதா? சொல்லுங்க. மண்ணில் வளம் மக்களுக்குத்தானே, அது எப்படி தனிப்பெரும் முதலாளிகளுக்கு சொந்தமானது? தங்கத்தை விட விலை உயர்ந்த சலவை கற்கள் பூமிக்குள் இருந்தது, கிரானைட் கற்கள், பூமிக்குள் இருக்கிற கற்கள். என் அன்பு உடன் பிறந்தார்களே, தம்பி தங்கைகளே, என் தாத்தா உழும்போது, என் பெரியப்பா உழும்போது, என் அப்பன் உழும்போது மாட்டு கொழுவிலே ஏர் கொழுவிலே கலப்பையிலே பட்டு ஒரு களையம் உருண்டு பிறல்கிறது. ஒரு வெண்கல களையம் அது பிறண்டு விழுகுது. எடுத்து பார்த்தா செல்லா காசு, ஓட்ட காசு, என்ன அந்த காலத்து காசு அதுக்குள்ள இருக்கு. அது ஒன்றும் செலாவணி ஆகாது, பழைய காசு, செப்பு காசு. அந்த காலத்துல என் தாத்தனோ பாட்டனோ பூமிக்குள்ள புதைச்சிருக்கான். நாங்கள் உழும்போது கொழுவுல பட்டு மேலே வந்துடுது. எடுத்து பார்க்குறோம், பூமிக்குள்ள இருந்து வெளியில வர செல்லா காசு, செப்பு காசு, அதுவே எனக்கு சொந்தம் இல்லை, அரசாங்கத்துக்கு சொந்தம், நான் பயன்படுத்த முடியாது, ஒப்படைக்கணும். இருக்கா இல்லையா? அதான் உண்மை. இருக்கு. செல்லா காசையே பூமிக்குள்ளிருந்து எடுப்பது அரசுக்கு சொந்தம், பொதுமையானது, பொது உடைமை என்றால் தங்கத்தை விட விலை உயர்ந்த சலவை கற்கள், பூமிக்குள் இருக்கிற கற்கள் அரசுக்குத்தானே சொந்தம், அது என் மக்களுக்கு தானே சொந்தம். அது எப்படி தனிப்பெரும் முதலாளிக்கு சொந்தமானது? ஒரு பெரும் முதலாளி வெட்டி லாபம் சம்பாதிக்க, என் ஆற்று மணலை அள்ளி வித்து காசு சம்பாதிக்க எப்படி அனுமதித்தாய்? இந்த மலை மனிதனுடையதா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, இந்த மலை இஸ்லாமியனுக்கானது, இந்த மலை கிறிஸ்தவனுக்கானது, இந்த மலை இந்துக்கானது, இது கல்லருக்கானது, இது மறவருக்கானது, இது அகமுடையருக்கானது, இது வன்னியருக்கானது, இது முத்தரையருக்கானது, இது உடையாருக்கானது, இது நாடாருக்கானது, இது பிள்ளைக்கானது, முதலியாருக்கானது என்று எந்த மலையாவது உண்டா? இல்லை, இல்லை. அது உலக உயிர்களின் உடைமை, பொது சொத்து. அதனாலதான் நான் கோவப்படுறேன். கடற்கரையில் பேனா வச்சா ஏன் உடைப்பேங்கிற? கடற்கரை என்ன உங்க ஒப்பமிட்டு சொத்தா? உனக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா? உனக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா? இந்த மண்ணில் வாழ்கிற கடைகோடி தமிழ் நாளைக்கு பிறக்க போகிற, அதுக்கப்புறம் பிறக்க போகிற, அதுக்கப்புறம் பிறக்க போகிற, எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் கழித்து மறக்க போகிற என் பரம்பரைக்கான சொத்து.
இயற்கையின் கொடை கடற்கரை, கடல். என் மீனவனின் வாழ்வாதாரம், வாழ்விடம். அது அவனுக்கும் சொந்தம் இல்ல, எல்லாருக்கும் சொந்தமானது. 2 கட்சிகளின் சொத்தாக எப்படி மாற்றினீர்கள்? எப்படி மாற்றினீர்கள்? திமுக அதிமுகவுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்காடா. நாட்டு விடுதலைக்கு 9 ஆண்டுகள் சிறையில் இருந்த தெய்வ திருமகன் எங்க படுத்திருக்கார்? இந்த நாட்டு விடுதலைக்கு 9 ஆண்டுகள் சிறையில் இருந்து 9 ஆண்டுகள் ஆட்சி செய்த பெருந்தலைவர் காமராஜர் என்கிற அந்த மகன் எங்கு உறங்குகிறார்? மாடு இழுக்க திணறுகிற செக்கை மண்ணின் விடுதலைக்கு இழுத்த என் தாத்தன் வஉசி எங்க படுத்திருக்கிறார்? நாட்டு விடுதலைக்கு போராடி தூக்கிலே தொங்கிய என் மூதாதை தீரன் சின்னமலை எங்கு உறங்குகிறார்? நாட்டு விடுதலைக்கு போராடி செத்த எங்கள் பாட்டனார்கள் மருதிருவர்கள் எங்கு உறங்குகிறார்கள்? மாதர்குலம் போற்றி வணங்கக்கூடிய குலதெய்வம் எங்கள் வீரப்பெரும்பாட்டியார் வேலுநாச்சியாரின் நினைவிடம் எங்கு இருக்கிறது? எங்க இருக்குது? அழகுமுத்துக்கோனின் உறைவிடம் இது, சுந்தரலிங்கத்தின் உறைவிடம் இது, பண்டாரவன்னியன் படுத்திருக்கும் இடம் இது, எங்க இருக்கு? நீ என்ன பண்ணிட்ட? 2 ஏக்கர்ல புதகுலி உனக்கு கடற்கரையில். என் கடற்கரையை நீ கல்லறையாக்குனது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய கொடுமை! எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உடன் பிறந்தார்களே. சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. வெள்ளைக்காரர்களின் நினைவிடம் இருக்கிறது சமாதி, அதை அப்புறப்படுத்துங்கள், வேறு இடத்திற்கு எடுத்து செல்லுங்கள் என்று தீர்ப்பு வழங்குகிறது. ஒரு நாள் உங்கள் மகன் அதிகாரத்திற்கு வரும்போது இதை போலவே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கும். இந்த கடற்கரையில் இருக்கிற நினைவிடங்களை அப்புறப்படுத்துங்கள் என்று. ஒரிசாவை ஆளுகிற நவீன் பட்நாயக், அவருடைய தந்தை பிஜு பட்நாயக், அவர் இறந்த பிறகு இதே மாதிரி கடற்கரையில் வச்சு தகனம் செய்கிறார்கள். தகனம் செய்கிற போது அந்த இடத்துல ஒரு நினைவிடம் கட்டுகிறார்கள். ஒரு நாள் நள்ளிரவில் அந்த நினைவிடத்தை அப்புறப்படுத்தி விடுகிறார்கள். அப்புறப்படுத்தியவர் யார் தெரியுமா என் அன்பு மக்களே? அந்த பிஜு பட்நாயக்கின் மகன், இன்றைய ஒரிசாவின் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் தன் தந்தையின் நினைவிடத்தை அப்புறப்படுத்துகிறார். கடற்கரையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்காக, அதை இடையூறாக இருக்கிறது என்பதற்காக தன் தந்தையின் நினைவிடத்தை அப்புறப்படுத்துகிறார். இதை அரபு நாட்டில் குவைத்தில் நடக்கிற ஒரு விழாவில் இந்த மண்ணின் மகன் கார்த்திகேய பாண்டியன், அவருடைய செயலாளராக ஐஏஎஸ் இந்திய குடிமை பணிக்கு படுத்த அவருடைய செயலாளராக இருக்கிற கார்த்திகேய பாண்டியன் நவீன் பட்நாயக் பேசல, கார்த்திகேய பாண்டியன் பேசுறார். இந்த முதலமைச்சர் இந்த நவீன் பட்நாயக் அவருடைய தந்தையார் பிஜு பட்நாயக்கை உடைய நினைவிடத்தை ஒரே இரவில் கடற்கரையிலிருந்து அப்புறப்படுத்தினார். அரங்கம் அதிர கைதட்டுகிறார்கள். நவீன் பட்நாயக் பேச வருகிறார். என் அன்பு மக்களே, என் தந்தை செங்கலிலும் சிமெண்டிலும் வாழலை, என் மக்களின் உள்ளத்தில் வாழ்கிறார். அதனால் அந்த செங்கல் சிமெண்ட் அங்கே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, கடற்கரை தான் முக்கியம்னு. ஐயா ஸ்டாலின், இதை நீங்கள் கொஞ்சம் பின்பற்றினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கட்டிட்டீங்க கல்லறைய, இந்த பேனா வைக்கிறதையாவது கொஞ்சம் யோசிங்க. ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு வைக்கிறீங்க, எனக்கிட்ட அதிகாரம் வந்த பிறகு உடைப்பேன். அது தெண்ட செலவு, தெண்ட செலவு. அது நீங்க எத்தனை கோடி செலவழிக்கிறீங்களோ அத்தனை கோடி எனக்கு அதை அப்புறப்படுத்துறதுக்கு ஆகும். அதனால தயவு செய்து ப்ளீஸ் ஸ்டாப் இட், ரீகன்சிடர் இட். அது என்ன சொன்னாலும் ஏற போறது இல்லை, என்ன ஒன்றும் இல்லை. அது என்ன, ஏதோ மலைங்கிறாங்க, தண்ணிங்கிறாங்க, காற்றுங்கிறாங்க, இதுங்கிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் இப்போ உனக்கு தெரியாது. இப்போ மழை காலம் வந்துருச்சு, கொஞ்சம் உங்களுக்கு இதாகத்தான் இருக்கும். ஏப்ரல் மே வரும்போது குடத்தை வச்சுக்கிட்டு ரோட்டில் நிற்கும்போது இந்த சீனாலப்பட்டியில் பேசினான்ல, இதைத்தான் பேசினேன். நல்லா கவனிச்சு, குளிக்காம ஒரு வாரம் இருப்ப, தண்ணீர் குடிக்காம ஒரு நாள் இருக்க முடியாது. தண்ணீரின் அவசியம் உனக்கு அப்போ புரியும். எச்சரிச்சுக்க. இந்த அண்ணனை விட்டா உனக்கு நாதி கிடையாது, எனக்கும் உன்னைய விட்டா நாதி கிடையாது. அதனால கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். 1000-500க்கு ஓட்டை விற்காத, அந்த ஓட்டை வாங்கிட்டு அவன் நாட்டை விற்கிறான், மறந்துடாத.
தயவு செய்து மறந்துடாத, கவனமா இரு. மலைங்கிறது மலைன்னு நினைச்சிடாத. அது கற்களால் ஆனது இல்லை, கற்களால் ஆனது இல்லது. நம் முன்னோர்கள் ஏன் இந்த அயோக்கிய பயலுக வந்து இந்த மலையை ஒரு நாள் உடைச்சி வித்து போடுவான்னு தான் மலை மேலையா பார்த்து கோயில் கட்டி வச்சான் நம்ம பாட்டேன். ஏன்னா அன்னைக்காவது இவன் சாமி இருக்குது அதை உடைக்க கூடாதுன்னு. இப்போ நான் என்ன ஒன்று தெரியுமில்ல, பல இடங்கள்ல மலை மேலாம் கோயிலாக கட்டி கட்டி விட்டுற போறேன். ஆமாம், விட்டுற போறேன். வழி என்ன இருக்கு இவனை காப்பாத்துறதுக்கு? இப்ப என்ன செய்யறதுன்னா, குழிப்பாறை இருக்குது, தரைதளத்திலே இருக்கிற பாறைகள் இருக்குது, தரைதளத்திலே அந்த பாறைகளை நீங்க தேடி எடுத்து உங்கள் மனை தேவைக்கு பயன்படுத்திக்கிறீங்க, நாங்க மறுக்கல. ஆனால் உயர்ந்து வளர்ந்து இருக்கிற மலைகளை நீங்க நொறுக்காதீங்க. இப்போ ஒருத்தர் கல்குவாரி வச்சிருக்கிறாரு, 10,000 கோடி சம்பாரிச்சிட்டார். இப்போ நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், அவரை தூக்கிட்டு வந்துட்டேன், ஐயா நான் 10,000 கோடி தந்துடுறேன், அந்த மலையை வளர்த்து கொடுத்துருங்கன்னா முடியுமா? பாருங்க, முடியுமா? நீங்கள் உங்கள் பரம்பரைக்கு பணத்தை சேமித்து வைக்கவில்லை. தீர்க்க முடியாத பெரும் பாவத்தை, துடைக்க முடியாத பெரும் பாவத்தை சேர்த்து வைத்து விட்டு போகிறீர்கள். நீங்கள் ஆற்று மணலை அள்ளி மலை மணலை நொறுக்கி மாளிகை கட்டவில்லை, உங்கள் சந்ததியினருக்கு சமாதி கட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு என் அரும் தமிழ் சொந்தங்கள் சிந்திக்கணும். இவர்கள் செய்ய மாட்டார்கள். இவர்கள் உங்களிடத்திலே ஊழலை பேசுவார்கள், லஞ்சத்தை பேசுவார்கள். இதையே பேசி பேசி ஊழல் லஞ்சம், ஊழல் லஞ்சம். ஒரு நேர்மையாளன், உங்கள் மகனை போன்ற ஒரு நேர்மையாளன் உட்கார்ந்த அடுத்த அரை நொடியில் ஊழல் லஞ்சம்ங்கிற பேச்சுக்கு இடம் இருக்க. தலைவன் எவழி, தொண்டன் அவழி, மன்னன் எவழி, குடிகள் அவழி, முடிஞ்சிடும். நீ கை நீட்டி காசு வாங்கிட்டியா, இடைக்கால பணி நீக்கம் கிடையாது. நோ சஸ்பென்ஸ், நோ சஸ்பெண்ட், டிஸ்மிஸ், தூக்கி வீசி விட்டுருவேன். நீ ஒரு தடவை ரிமார்க் ஆயிட்ட, நீ அப்பன் லஞ்சம் வாங்கிட்ட, நான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டேன், ரிமார்க் ஆயிட்டேன்னா உன் பரம்பரையில் எவனுக்கு அரசு வேலை கொடுக்க மாட்டேன், சட்டம் போட்டுருவேன். பயந்து நடுங்கிடுவேன் நீ. ஆனால் உனக்கான எல்லா தேவையும் அரசு செய்யும். பிள்ளைய நான் படிக்க வைப்பேன், உன் பிள்ளை மருத்துவம் படிக்கணும், நான் படிக்க வைக்கிறேன். அம்மாவுக்கு முடியல, 1 ரூபாய், அதுல இருந்து 1 கோடி செலவு அரசு செய்யும். எங்க அப்பத்தாவுக்கு செலவு நான் செய்வேன். அவள் உன் வீட்டின் தாய் இல்லை, என் நாட்டின் தாய். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ்நாட்டின் செல்வங்கள். நான் படிக்க வைக்கிறேன். நீ பெத்துட்டியா, பிள்ளை என்ற விட்டியா, வெளியில போ. ஓம் பிள்ளை இல்லை, என் பிள்ளை வருவான் வீட்டுக்கு, அவனுக்கு என்ன படிக்க வைக்கணும் எனக்கு தெரியும். நான் கேட்பேன் என் பிள்ளைகிட்ட, உனக்கு என்ன பிடிக்குதியா? ஐயா எனக்கு ஓடுறதுனா பிடிக்கும். ஓடியா ஓடியா, அதான் அவனுடைய எஜுகேஷன். பாடணுமியா பாடு, ஆடணுமியா ஆடு, ஐயா நீளம் தாண்டணும் தாண்டு, ஐயா குதிக்கணும் குதி. வீர துறவி விவேகானந்தர் நமக்கு கற்பித்திருக்கிறார், கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது. அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர் தான் கல்வி. இப்ப என்கிட்ட என்ன இருந்துச்சு? நான் பாட்டு பாடினேன், பாட்டு எழுதினேன், கதை எழுதினேன், வசனம் எழுதினேன், டைரக்ஷன் பண்ணேன், நடித்தேன், எல்லாம் இருந்தது. நான் படித்தது பொருளாதாரம். நான் செய்கிற வேலை என்ன வேற? என் படிப்புக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? ஒன்றும் இல்லை. ஒரு இக்கட்டான நிலை வந்துச்சு. சீமா உன் வருமானமா இனமானமா? என் வருமானத்தை விடவும் என் இனமானம் பெருசு. வந்துட்டேன், அவ்வளோதான். 13 வருஷம் கத்திருக்கேன், இன்னும் 13 வருஷம் கூட கத்துவேன். ஆனா விட்டு போயிடும் மட்டும் நினைக்காத. புரட்சியாளர் சேகுவாரா சொன்னதான், நாங்கள் சாகடிக்கப்படலாம், ஆனால் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டோம். நான் தோற்கலாம், என் பிள்ளை வருவான், இந்த உட்கார்ந்துருக்கான அவன் வருவான், அங்க உட்கார்ந்துருக்கால அவ வருவான். ஆனால் என் கனவு அப்படியே இருக்கும். ஆனால் அது ஒரு நாள் நிறைவேறும். நான் கண்ட கனவு தேசம் இந்த பூமியில் உருவாகும். அதை என் காலத்திலே உருவாக்க வைப்பது உங்கள் கையில தான் இருக்கு. நான் உங்க சொத்தம் மட்டும் என் பேருக்கு எழுதி வைங்க. நான் கேட்கிறேன், ஒரே ஒரு ஓட்டு. நீ 500 ரூபாயை வாங்கி 5 நாள் பசியாம சாப்பிடுவ. நான் உன் ஆயுள் முழுக்க பசி இல்லாமல் சாப்பிட வைக்கிறதுக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன்.
5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் 1000 ரூபா காசுக்கு, பொங்கலுக்கு 1 கிலோ அரிசிக்கு, வெள்ளத்துக்கு, 1 முளை கரும்புக்கு என் இன மக்கள் கையேந்த கூடாதுன்னு நினைக்கிறேன். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழுகிற பெருமை மிக்க வாழ்வு, அதான் எங்கள் கனவு. நான் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை தருவேங்கிறேன். எப்படி கொடுப்பா சீமான்? 1000 ஏக்கர்ல மாட்டு பண்ண வைக்கிறேன். மாடு மனித குலத்தின் செல்வம். பிரேசில் மாடு மட்டும் தான் வச்சிருக்கு, கரும்பு வச்சிருக்கு. உலகத்தில் அதிகமாக பாலை ஏற்றுமதி செய்கிற நாடு பிரேசில் தான். மாட்டுக்கறி அதிக ஏற்றுமதி செய்கிற நாடு இந்தியா. இப்போ பால்லையும் பிரேசிலை முந்திக்கிட்டு போகுது. அதிகமாக அந்நிய செலாவணியை ஈட்டுகிற ஒரு ஏற்றுமதியே மாட்டுக்கறி ஏற்றுமதி தான். பால் இருந்தால் என் நாட்டை பசி அண்ட விட மாட்டேன். பால் முழுமையான உணவு. பாலை கொடுத்து என் பிள்ளைகளின் பசியாற்றி பசி இல்லாமல் வந்துடுவேன். உனக்கு பசிங்கிற வார்த்தையை ஒழிச்சிருவேன். ஏன்? வேளாண்மையை நானே செய்வேன். மலைகளில் விளைகிற அங்காடிக்கு குறிஞ்சி அங்காடி போட்டு நானே விற்பேன். நிலத்தில் மருத அங்காடி, கடல் நெய்தல் அங்காடி மீன் அரசே விற்கும், நானே விற்பேன், குறைஞ்ச விலைக்கு கொடுப்பேன். இந்த காவலர்கள் தம்பி தங்க நிற்கிறாங்களே, 8 மணி நேரம் தான் வேலை. வாரத்துக்கு 1 முறை விரும்புட கொடுப்பேன். சனிக்கிழமை ஒரு தம்பி எடுத்துட்டாரா, அடுத்த வாரம் அவருக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. ஞாயிற்றுக்கிழமை இந்த தம்பி எடுத்துட்டாரா, அடுத்த வாரம் அவருக்கு சனிக்கிழமை விடுமுறை. சுழற்சி முறையில் வாரம் 1 முறை விடுமுறை. 6 மாதத்துக்கு 1 முறை குடும்பத்தோட சுற்றுலா அனுப்புவேன். மன அழுத்தத்தை எடுத்துருவேன். அவனுக்கு குறைந்த சம்பளத்துக்கு மேலே கைவிட்டு பெறாத பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன். அம்மாவுக்கு முடியல, நான் வைத்தியம் பார்க்குறேன். ஆகத்தரத்திற்கு இப்போ போய் ஒரு குழந்தைய கொண்டு சேர்த்து கண்ட ஊசியை போட்டு கையை எடுத்து விட்டான். அப்படிலாம் மருத்துவர்கள் என்கிட்ட வேலை செய்ய முடியாது. ஏன்னா எனக்கு முடியலன்னா நான் அரசு மருத்துவத்தில் தான் போய் படுப்பேன். அப்பளவுக்கு போக மாட்டேன், காவிரிக்கு போக மாட்டேன். சட்டம் போடுவேன். அமைச்சரோ முதலமைச்சரோ பாராளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ மாவட்ட ஆட்சியாரோ உயர்காவல்துறை அதிகாரியோ எவராக இருந்தாலும் அரசு மருத்துவமனையில் தான் படுத்து மருத்துவம் செய்யணும் சட்டம். ஆசிரியரா, பேராசிரியரா, அமைச்சரா, அவர் பிள்ளையா, எவர் பிள்ளையா இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும் சட்டம். நீ தனியார் பள்ளியில் படி, இங்க வா வேலைக்கு என்று தான் இன்டர்வியூக்கு வரணும். அரசு பள்ளி கல்லூரியில் படித்த பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்துட்டு மிச்சம் இருந்தா உனக்கு தாரேன். இப்ப எங்க படிக்க வருவ? எல்லாம் என்கிட்ட வருவேன். பள்ளிக்கூடத்தை இப்படி கக்குஸ் மாதிரி வச்சிருக்க மாட்டேன், நட்சத்திர விடுதி போல மாத்துவேன். தனியார் முதலாளிக்கு எனக்கும் சண்டை நடக்கும். ஆகச்சிறந்த மருத்துவத்தை நீ கொடுக்குறியா, நான் என் மக்களுக்கு கொடுக்குறேன்னா? ஆகச்சிறந்த கல்வியை என் பிள்ளைகளுக்கு நீ கொடுக்குறியா, நான் கொடுக்குறேன்னா? ஒரு தனி முதலாளியால் கொடுக்க முடிகிற ஒன்றை 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரம் பெற்ற அரசால் கொடுக்க முடியுமா முடியாதா? அதான் கேள்வி. இது என்னென்னவோ செய்யலாம், ஆனா செய்யணும்னு என்ன இருக்கணும்? மக்களை ஏமாற்றுவதொன்றே சிந்தனையாக இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த கொடுமை, பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மது, மத போதை, பெண்ணி அடிமைத்தனம், இது ஏதுமில்லாத ஒரு தூய தேசம். அதுதான் புதிய ஒரு தேசம். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் வீதி வீதியாக கத்திக்கொண்டு வருவது இதற்காகத்தான். மாற்றம் என்பது எங்கிருந்து வரணும்? நம்மிடமிருந்து வரணும். உங்களிடமிருந்து மாற்று, என்னிடமிருந்து மாற்று. அதனால்தான் நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்று என்ற முழக்கத்தை உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிறோம். எனவே மதிப்புமிக்க எனது சொந்தங்கள், என் உயிருக்கு மேலான உடன் பிறந்தவர்கள், சின்னாலப்பட்டியில் சீமான் பேசுவது சின்னாலப்பட்டி மக்களுக்கு மட்டுமல்ல, உலகமெங்கும் பரவி வாழ்கிற ஒவ்வொரு தமிழ் குடிமக்களுக்கும் தான் இந்த உரையை நிகழ்த்துகிறேன். எனவே இந்த நிலத்தின் அரசியலில் கவனம் செலுத்துங்கள். ஒரு மாற்றத்தை உருவாக்க எல்லோரும் சிந்தியுங்கள், செயலாற்றுங்கள். உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வலிமை மிக்க அரசியலாற்றலாக மாற்றுங்கள்.
மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாமேதை மாற்றி சொல்கிறான். நம்மால் முடியும், மாற்ற முடியும். 24 தேர்தல் 26 தேர்தலை நமக்கான காலமாக பயன்படுத்துங்கள். அதுதான் இந்த மண்ணை காக்க மீட்க இருக்கிற ஒரே வழி. எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு இதை வாழ்கிற பூமியாக வைத்துவிட்டு போக ஒரே வழிதான் இருக்கு. விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி நாம் தமிழர் அரசை மலரச் செய்வது ஒன்றுதான் அதற்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு. எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், இந்த தேர்தலில் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி நாளை அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.